Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் SSI படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சரிதா, வணக்கம். திருப்பூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த படுகொலை சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் என்றும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். விசாரிக்க செல்லும் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்பதையும், காவல் நிலையத்திலேயே ஒருவர் தூக்கிட்டுக் கொள்ளும் அளவிற்கு அலட்சியமாக இருந்தது என்பதையும் எப்படி எடுத்துக்கொள்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் அரசியலும் சீர்கெட்ட சட்டம் ஒழுங்கை பற்றியும் யாரும் பேசக்கூடாது என்பதற்காக இந்த டைவர்ஷன் மட்டுமே செய்யப்படுவதாகவும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பாதுகாப்பான தமிழ்நாடு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் EPS குறிப்பிட்டிருக்கிறார். மக்களை காக்க, தமிழகத்தை மீட்க ஒரே வழி தொடர்ந்து திமுக அரசை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், குற்றவாளிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily.